அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 30. இந்த மாரல் ஸ்டோரி யாரை பற்றி அப்படின்னா, ஒரு சிங்கத்தை பற்றி. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அது ரொம்ப தைரியமாக தனித்தன்மையோட அந்த காட்டையே ஆட்சி செஞ்சுட்டு வந்தது. காட்டில் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் எல்லா விலங்குகளும் இந்த சிங்கத்துக்கு முன்னாடி தான் வந்து பிரச்சனையை தீர்த்து கொள்ளும். புதிதாக ஏதாவது விலங்குகள் காட்டுக்கு வந்தால் அவை கட்டாயம் சிங்கத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்படணும். இப்படி பல்வேறு சட்டத்திட்டங்களை போட்டு காட்டை அது ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் பண்ணிட்டு இருந்துச்சு. காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் சிங்கத்தோட தலைமைக்கு கீழே அமைதியான வாழ்க்கை முறையை நடத்திட்டு வந்தன. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிங்கம் நல்லா சாப்பிட்டுட்டு மதிய வேலையில் ஓய்வாக படுத்திருந்தது. அப்போ சிங்கத்தின் குகைக்கு எதிராக இருந்த மரக்கிளையிலேருந்து சரக் சரக்குன்னு ஒரு சத்தம். தூக்கம் கழிஞ்சுட்ட சிங்கம் ரொம்ப எரிச்சலோட கண்ணை திறந்து பார்த்துச்சு. அந்த மரத்துக்கு அடியில் வெள்ளை நிற முயல் ஒன்று அங்கும் இங்குமா அப்படியே துள்ளி கொண்டு இருந்தது. பார்ப்பதற்கு அது ரொம்ப வெண்மையாக பனிக்குவியல்களெல்லாம் மொத்தமாக வடித்து செஞ்சது மாதிரி அந்த முயல் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த முயலை பார்த்ததும் சிங்கத்தோட கோபம்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த முயலை பார்த்து கொண்டே இருந்த சிங்கம் அதன் அழகில் தன்னையே மறந்துடுச்சு. மறுநாள் சிங்கம் காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும்போது அங்கே ஒரு இடத்துல காட்டு செடிகள்லாம் எரிக்கப்பட்டு அப்படி வெள்ளை நிறத்தில் அடர்த்தியாக சாம்பல் கிடந்தது. அதை பார்த்தோன்னா சிங்கத்திற்கு நேற்று பார்த்த அந்த முயலோட ஞாபகம் வந்துடுச்சு. நம்மளும் முயலை போல் வெண்மையாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி சாம்பலில் படுத்து நல்லா உருள ஆரம்பிச்சிச்சு. தன்னோட உடல் முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு அப்படியே வெள்ளையாக காட்டுக்குள்ளே நடமாடுற சிங்கத்தை பார்த்து மற்ற மிருகங்கள்லாம் பயம் இல்லாமல் ரொம்ப சாவாசமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னா சிங்கத்துக்கு கோபம் வந்தாலும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அதால் தெரிஞ்சுக்கவே முடியல. இன்னொரு நாள் சிங்கம் நடந்து செல்லும்போது ஒரு குளக்கரையில் ஒரு முயல் ஆரஞ்சு நிற கேரட்டெல்லாம் வச்சு அழகாக குறிச்சிட்டு இருந்தது. முயல் சாப்பிட்ற அழகை பார்த்தோன்னா சிங்கத்துக்கு கேரட் சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துருச்சு. உடனே அதுவும் என்ன பண்ணுது, அந்த இடத்துக்கு சென்று அங்கே இருக்க கேரட்டுகளெல்லாம் பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. சிங்கம் கேரட் சாப்பிடுதே அப்படின்னு பார்த்து அந்த வழியாக சென்ற ஒரு மாடு ஒன்று ரொம்ப சத்தமாக சிரிச்சுக்கிட்டே போச்சு. அதுக்கு அடுத்த நாள் முயல் ஒன்று பாறைக்கடியில் உள்ள அதோட வலையில் சென்று விளையாடுவதை பார்த்துச்சு சிங்கம். முயலோட அழகான வீட்டை ஒரு முறையாவது நம்மளும் பார்த்துடணும் அப்படின்னு நினைத்து தன்னோட தலையை பாறைகளுக்கு இடையில சிக்க வச்சிருச்சு. பாறைகளுக்கு இடையே தலை நல்லா சிக்கிக்கொள்ளவே வலி பொறுக்க முடியாமல் அந்த சிங்கம் அலறி துடிச்சிச்சு. சிங்கம் இப்படி கத்துதே அப்படின்னு கேட்டு காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் அங்கே கூடிருச்சு. எப்படியோ ஒரு வழியாக போராடி அந்த சிங்கத்தை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நினைத்த அனைத்து விலங்குகளும் சிங்கத்தை பரிதாப நிலையில் பார்த்து அப்படியே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்கிறாங்க, அதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சிங்கத்துக்கு தெரியவே இல்லை. அப்போ அங்கே ஒரு வயதான கரடி நின்றுச்சு. அதை பார்த்து, காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது ஆயிடுச்சா? ஏன் அவங்க என்னைய பார்த்து சிரிக்கிறாங்க? இவங்க எல்லாருக்கும் என் மேலே இருக்க மரியாதை பயம் எல்லாமே போயிடுச்சு. நாளைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கம்பீரமாக கர்ஜிக்குது. அப்போ அந்த வயதான கரடி சொல்லுது, அரசரே அவசரப்படாதீங்க, நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. மாறியது காட்டில் இருக்க மற்ற மிருகங்கள் இல்லை, நீங்கள் தான். உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. உங்களோட பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது மற்றவங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு முயலோட தோற்றத்தாலையும் செய்கையிலையும் ஆசைப்பட்டு உங்களை நீங்களே முயலாக மாற்றிக்கொள்ள முயற்சித்தது தான் உங்களோட முட்டாள்தனம். ஒன்றே ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க அரசரே, உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் நீங்கள் நீங்களாகவே இருக்கும்போது மட்டும்தான் அப்படின்னு சொன்னிச்சு. அதற்கு பின்பு தான் இந்த சிங்கத்துக்கு அவன் எங்கே தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தன்னோட தவறை திருத்திக்கிட்டு முன்பு போல் ரொம்ப கம்பீரமாக ஆட்சி செய்யணும் அப்படின்னு அந்த சிங்கம் முடிவெடுக்குது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன அப்படின்னா, நம்மளாக இருக்கணும். அடுத்தவங்கள பார்த்து அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம மாற்றிக்க கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட விஷயத்தில் சரியாக இருப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளோட சேனலுக்கு 5000+ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டையும் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டையும் தாங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட் எப்படி தரலாம் அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிட்டு வீடியோவை எண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.